ஏற்கனவே பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்துக்கு வருகிற பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாத 16ஆம் தேதி அளவிலே பாரத பிரதமர் புதுவை வருவதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து 22ஆம் தேதி அளவிலே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி கேந்திர பொறுப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறதாக எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு 10-15 தினங்களில் இந்த கூட்டணி கட்சிகள் இறுதி வடிவம் பெற்ற பிறகு நிச்சயமாக அதை பேசுவார்கள். ஏனால் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் 3 தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பணி மிக சுமூகமாக முடியும். இங்கே பெரிய குழப்பம் இல்லை. கூட்டணி கட்சிகள்ல திமுக கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப குழப்பம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தரையில நின்று இந்த போட்ல ஏறுவோமா அந்த போட்ல ஏறுவோமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அங்க இருந்து விஜய் எங்களோட பேசுறாருங்கிறாரு. அந்த கிறிஸ் அவர் என்ன சொல்றாரு, ஏர்போர்ட்ல இறங்கின உடனே விஜய்கிட்ட பேசினா தப்பு இல்லைன்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. செல்வ பெருந்தகை முழிக்கிறாரு. இவங்க சொல்றத பேசுறதா ஸ்டாலின் அவர்களுக்காக நம்ம நாடகம் ஆடுறதான்னு முழிக்கிறாங்க. அவங்க முதல்ல முடிவுக்கு வரட்டும். திருமாவளவன் அதிகாரத்தை பெற்றே தீர்வோம்னு வெளிப்படையா பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தப்பு இல்லைன்னு பேசுறாங்க. அதனால அவங்க கூட்டணி ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க. நம்ம கூட்டணி தெளிவா இருக்கு, வெற்றி கூட்டணியா இருக்கு. இதுதான் மக்கள் யாருக்கு வெற்றி தர போறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா அல்லது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கா அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல இந்த 2 கூட்டணி தான் இருக்கு. யார் அதிக வேகமா ஓட போறோம், யார் வெற்றி பெற போறோம். நாங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா தொடர்ந்து 5 வருஷமா மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிற திமுக அரசுக்கு எதிராக இருக்கிற மனநிலை மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தரும் என்பது நிச்சயமான உண்மை. அடுத்து மத்தியில் ஆளுகிற உறுதியான நேர்த்தியான நிலையான இந்த 11 ஆண்டுகால ஆட்சியிலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பெற்ற ஒரு முதலமைச்சர் இங்க வந்தா தமிழ்நாடு இன்னும் செழிக்கும் என்பது உறுதி. எத்தனையோ திட்டங்களை கேட்டு பெறலாம். அதை அவங்க கேட்க மாட்டாங்க. சைனா பத்தி பேசிட்டு இருப்பார் மாணிக் தாகூர். தூத்துக்குடியில 4800 கோடிக்கு துறைமுக விரிவாக்க திட்டம் யார் கேட்டா? மத்திய அரசு தானே கொடுத்தாங்க. இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் இருக்கு. மதுரை மெட்ரோ, கோவை மெட்ரோ மறுக்கிறாங்கன்னு ஒரு பொய் சொல்றீங்க, பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறீங்க. திருவள்ளூர்ல மெட்ரோ ட்ரெயின் போனா ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் ஏறுவாங்கன்னா நீங்க நம்புவீங்களா? சென்னையில 2 மெட்ரோ முடிஞ்ச பிறகும் 5 லட்சத்தை ரீச் பண்ண முடியல. ஓபன் டாக்குமெண்ட். சென்னையில 2 மெட்ரோ 54 கிலோமீட்டர் ஓடுற மெட்ரோல 5 லட்சத்தை ரீச் பண்ண முடியல. ஆனா கோயம்புத்தூர்ல 5 லட்சம் பேர் பயணிப்பான்னு ரிப்போர்ட் கொடுக்குறீங்களே, இது தமிழக மக்களை ஏமாத்துறது இல்லையா? அப்ப நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டத்தை ஒரு அறிக்கையாக கொடுத்து அதை திருத்தம் பண்ணி என்னன்னு கேட்டா ஐயோ போச்சு கோவைக்கு மெட்ரோ தர மாட்டேன்னு போய் சொல்றீங்க. இந்த கூட்டணி வெற்றி பெறும், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. திமுக சொன்ன எந்த விஷயங்களையும் தேர்தல் அறிக்கையில அவங்க செய்யல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏழை மக்களுக்கான திட்டங்களையும் செய்யல. 2 மாசத்துக்கு ஒரு வட்டம் மின்சாரம் மாசம் மாசம் எடுக்கிறேன் செய்யல. நகை கடன் தள்ளுபடி செய்யல. விவசாய கடன் தள்ளுபடி செய்யல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பண்ணாரு செய்யல. கல்வி கடன் தள்ளுபடி நீங்க செய்யல. சத்துணவு, மின்சார வாரிய ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் யாருக்குமே சொன்னதை செய்யல. செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, இழுத்துட்டு போய் மண்டபத்தில் விரட்டி அவங்களை துரத்தி அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. இந்த பாவத்தெல்லாம் சேர்த்து திமுக 26 அதுக்கான விமர்சனத்தை மக்கள் கொடுப்பாங்க. நீங்க சொன்னதை செய்ய மாட்டீங்க, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்புவாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை இடங்கள் கேட்பார்கள், எத்தனை இடையில் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஆர்வத்தோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிக இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு எங்க பிஜேபி நிர்வாகிகளுக்கெல்லாம் ஆசையைத்தான் நான் சொல்ல முடியும். எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காங்க, பார்லிமெண்ட் போர்டு இருக்கு, எங்களுடைய பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நாங்க தேர்தலில் தொகுதி கிடைக்குமாங்கிறதா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும். நிறைவேற்றுன்னு சொல்றீங்க, அதிமுக தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க, செய்யணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா செய்வாங்க. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? என்ன ஏத்துக்க முடியாது சொல்லுங்க? பஸ் இருங்க, எல்லா பஸ்ஸும் ஓடுது, 100 பஸ் ஓடுது, 10 பஸ்ல பிங்க் கலர் பஸ் அடிச்சுட்டு பெண்கள் அதுல மட்டும் ஏற்காங்கிறீங்க. எல்லா பெண்கள் வெக்கப்பட்டு நாணப்பட்டு பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாங்க. ஏன்னா அப்படி வர்ற பிங்க் பஸ் நிக்காம போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், அந்த 10 பஸ் மாதிரி ஒயிட் அடிச்சு 10 பஸ்ல போனா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படித்தானே உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்களை புரிஞ்சுக்கணும்ல. விடியல் பயணம்னு சொல்லி எல்லா பெண்களும் எல்லா பஸ்ல ஏறுறதுக்கு சொன்னா அது விடியல் பயணம். இது குறிப்பிட்ட விடியல் பயணமா இருக்க. 1000 ரூபாய் நீங்க தயவு செய்து நீங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு கிராமத்துக்கு போங்க, எல்லா பெண்களையும் உட்கார வைங்க, 1000 ரூபாய் வரவங்களை கை தூக்க சொல்லுங்க. பாதி பேர் 3/4 பேர் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு வரல, நீ யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியல. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பரிசீலனை பண்ணுவோம், யாருக்கு இது போகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு ஒரு விசாரணை பண்ணணும். இதுல உண்மை நடந்திருக்கா, பொய் நடந்திருக்கா? தேர்தல் பொறுப்பாளர்கள் பணியில இருந்து அண்ணாமலை அவர் வெளியே வந்திருக்காரு. தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை காரணம் சொன்னாலும் அதிமுகவோட கூட்டணி வச்சதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கிறாரு. அதே பேட்டியில தான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், தேர்தல் பயண வேலைகளுக்கு தயாராக இருக்கிறோம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டீங்க. இது எங்க இன்டர்னல் ஒர்க். அஸ்வின் இந்த தொகுதியை போய் பாருங்க, கருணாராஜ் தொகுதி பாருங்க, நம்ம இருக்க ஒர்க்லோட பிரிச்சுட்டு ஒரு ஆய்வு தான். போய் களத்துல பணியாற்றுறது கூட இல்லை, ஒரு ஆய்வுக்கு போறத அவர் வேண்டாம், நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னாடி சொல்லியிருக்கிறாரு, வெற்றிக்கு பாடுபட வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வெற்றி பெறும், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், முன்னாள் முதல்வர், நாளை வரக்கூடிய முதல்வர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் வாங்கி எடுக்கிறீங்க. நேத்து எந்த அறிவிப்பும் இல்லை, அறிவிப்பை பின்னோக்கி விட்டார்கள், வாபஸ் போட்டார்கள், எதுவுமே இல்லை. ஆனா செய்தி மட்டும் போயிட்டு இருக்கு, எப்படின்னு தெரியல. பாஜக அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டாரு அப்படின்னு மீண்டும் திமுக தான் ஆட்சி வரும்னு சொல்லிட்டு அவர்லாம் ஒரு இந்து மதத்தை, இந்து பழக்க வழக்கங்களை தூக்கி பிடிக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர். நேற்று கோர்ட்டில் நீதிபதிகள் காய்ச்சுறாங்க, மாவட்ட கலெக்டரையும் அங்கே இருக்கிற கமிஷனரையும் ஏசியையும். ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டு கூட உங்களால் செய்ய முடியலையா? மன்னிப்பு கேட்குறாங்க கோர்ட்டில். அப்படிப்பட்ட ஒரு மதவாத கட்சின்னு எங்களை சொல்லிட்டு மதவாத உணர்வுகளோடு இருக்கிற கூட்டணிக்கு ஆதரவு அவர் பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அதில் ஒரு கலாச்சாரத்துல வந்தவர். அண்ணாமலையை ஓரங்கட்டப்படுகிறார்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? இவர் யாரு? இவர் பிஜேபியில முக்கிய தலைவரா? அப்படி ஒன்றும் இல்லை. அவர் தான் திமுகவுக்கு பேசிட்டு இருக்காரு, திமுகவுக்கு ஆதரவா இருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறாரு. ஒருவேளை ஏதாவது இப்படிலாம் பேசினா சீட் கிடைக்குமான்னு பாப்பாரு போல. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே சொல்லியாச்சு, பல முறை இந்த கேள்விக்கு எங்க தலைவர் பதில் சொல்லிட்டாங்க. திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம், திமுக ஆட்சியை விட்டு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த ஒரு நோக்கத்துல தான் வேலை பார்க்கணும், மற்றதுல அப்புறம் தான். அதிமுக பாஜக தாவேகா அவர் தான் போட்டின்னு சொல்றாருங்க. திமுக கூட்டணிக்கு தாவேகா விஜய் தான் போட்டின்னு சொல்றாரு. அது எந்த கணக்கு அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனுக்கு தான் தெரியும். எப்படிங்க ஒரு எல்லாரும் கருத்து கணிப்பு சொல்றீங்க, 10% 15% வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 40%இருந்து 50% ஓட்டு வேணும். அப்படியே 4 முனை போட்டினாலும் 35%இருந்து 40% ஓட்டு வேணும். 10% ஓட்டு வச்சிருக்கிறவரு எப்படி திமுகவுக்கு போட்டியா இருக்க முடியும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, அவர் ஓப்பன் டாக்குமெண்ட் விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, எல்லாரும் வாங்க, என் கூட வர்றவங்களுக்கெல்லாம் ஆட்சியில பங்கு தர்றேன்னு. ஒரு பக்கம் திமுக இருக்க கட்சிகள்லாம் ஆட்சியில பங்கு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அவர் வாங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் போலையே. அது ஒரு இயல்பா அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் சிந்திப்பாங்கல்லங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டணி 30% நிரந்தரமா வச்சிருக்கு, இன்னொரு கூட்டணி 25% நிரந்தரமா வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் போவாங்களா? 10% இருக்கிற 5% இருக்கிறவங்க போவாங்களா? அப்ப நீங்க கற்பனையில கோட்டை கட்டலாம். இந்த தேர்தல் களம் பல பேருக்கு பல விஷயங்களை புரிய வைக்கும். அதுல சகோதரர் விஜய்க்கும் அது புரிய வைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு தலைமையாகின்ற பேர்ல ஐபேக் வச்சு எல்லா இடத்துலையும் திமுக பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க.
உங்களை டப்பா இன்ஜின்னு கிண்டல் பண்றாங்க. நீங்க அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு அது ரயில் இன்ஜின், டிரைவர் இல்லாத இன்ஜின் சொல்றாரு. திராவிட மாடல் ஆட்சி எந்த இன்ஜின்? அவங்க செயல்பாடு வருவாங்களா? நீங்க அவங்களை எதிர்த்து வெற்றி பெறுவீங்களா? உங்க செயல்பாடு நிச்சயமா வர மாட்டாங்க. டெய்லி பத்திரிகை திறந்தா 4 இடத்துல கொலை கொள்ளை, டெய்லி கஞ்சா கடத்தல். பள்ளிக்கூடத்து மாணவன் நேற்று 16வது மாணவன் எம்கேபி நகர் வியாசர்பாடியில் பையில கஞ்சா பட்டணத்தோட போறான். ஸ்கூல்ல மாணவர்கள் வெட்டிக்கிறான். பள்ளியில படிக்கிற மாணவிகள் மது விருந்து வச்சு பீர் பாட்டிலோட போஸ் கொடுக்குறாங்க. கொலை பண்றவனுக்கு பயமே இல்லை நாட்டில். ஒரு ஒரு முக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் இங்க கொலை செய்யப்படுறாரு, அதை கண்டுபிடிக்கணும், ஆம்ஸ்டாங் கொலைக்கு கண்டுபிடிக்கணும்னு சிபிஐ விசாரணை வந்தா வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்க. 18,200 கொலைகள் வந்திருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல. கேட்டா அவன் கொலை பண்ணிக்கிறான், நாங்க என்ன பண்றீங்க? அப்புறம் எதுக்கு போலீஸ் சட்டம் ஒழுங்கு? யாருக்குமே பயம் இல்லை. 67 பேர் கள்ளச்சாராயத்தில் சாகுறான், 10 லட்சம் கொடுக்குறீங்க. 67 பேர் கள்ளச்சாராயத்தில் குடிப்பதும் விற்பதும் எங்க இருந்து சரக்கு வருவதுன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில் கொரோனால 11 டாக்டர்கள் இறந்துட்டாங்க. 11 டாக்டர்கள் கொரோனாவில் நமக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கே போக முடியாம ஜெயில் வாழ்க்கை மாதிரி வந்து உயிரிழந்திருக்காங்க. 1 பைசா நிவாரணம் கொடுக்கலங்க முதலமைச்சர் ஸ்டாலின், 1 பைசா கொடுக்கல. நீங்க வெளியில கொண்டு போங்க செய்திய. ஆனா அந்த 11 குடும்பங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தலா 50 லட்சம் ரூபாய். இது எங்கேயாவது சொல்றாங்களா? நீங்க இந்த மருத்துவருக்கு போராட்டம் பண்ண கூப்பிட்டு கேளுங்க. பெருமாளை 50 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு, நீ கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குற. ஆனா நம்ம மாநில மக்களுக்கு, தமிழர்களை உயிரை காக்க போராடிய டாக்டர்களுக்கு இறந்ததுக்கு 1 பைசா கொடுக்கலங்க. அவர் டாக்டர் விவேகானந்தர் இறந்தவருடைய மனைவிக்கு எந்த ஆதரவு இல்லை, 2 பிள்ளைகளோட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கலாம் கிடையாது. டெட் பாடியை வச்சு 10 பேர் போராட்டம் பண்ணா ஒரு அரசு வேலைக்கு சர்டிபிகேட் போய் கொடுக்குறோம். இதுதானே தமிழக அரசு. சொன்ன எந்த வாக்குறுதி இல்லை. அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த அரசை எப்ப ஆட்சியை விட்டு அனுப்புவோம்னு திட்டமிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. இவர் என்னதான் வெல்வோம் கொள்வோம் செல்வோம்னாலும் எதுவுமே நடக்காதுங்க. அவங்க அப்படி போக்கஸ் அரசியல், டிராமா அரசியல் தாங்க பண்ண முடியும். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கவே முடியாது. எத்தனை ஆயிரத்தை நீங்க கள்ளப்படத்தெல்லாம் கொண்டு வந்து நோட்டுக்கு கொடுத்தாலும் மக்கள் இவர்களுக்கு வேட்டு வைப்பார்கள். இது உறுதி. பைத்தியக்காரத்தனமான பேச்சுங்க. நான் தான் இப்போ நேரம் என்னங்க விலைக்கு சொல்லியிருக்கேன். சொன்ன அத்தனை திட்டங்களையும் பயன்படுறது தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கவா? டைம் ஆயிடும். எல்லா திட்டங்கள் எம்எஸ்எம்இல இருந்து, சுற்றுலால இருந்து, கோவில் நகரத்திலிருந்து, சுய உதவி குழுக்கள் இருந்து, ஜவுளி உற்பத்தியிலிருந்து பொதிகை மலையை தேர்ந்தெடுக்கிறாங்க மலையேற்ற பயிற்சி களத்துக்கு. நம்ம ஊர்ல இருக்க பொதிகை மலை குற்றாலம் இன்னைக்கு ஒரு 200 கோடி ஒதுக்கி ஒரு பெரிய உலக அளவில் ஒரு சென்டர் கொண்டு வந்தா அந்த பகுதி எவ்வளவு மேம்படும். அதுக்கு வைகோ மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாம இருந்தா சரி. பொதிகை மலையில போய் நீங்க மலையேற்ற பயிற்சியான்னு அப்படி அத்தனை திட்டமும் நமக்கானதுங்க. இதை ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க. எம்எஸ்எம்இ இந்தியாவில் நம்ம அதிகமா இருக்கோம் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. அப்ப எம்எஸ்சிக்கு அதிக நிதி ஒதுக்கும் போது தமிழ்நாடு பயன்படுமா பயன்படாதா? பொய் பித்தலாட்டங்க. செல்போன் இல்லாம யாருமே கிடையாது. இந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா உங்க கூட்டணி விமர்சித்து படுமோகமாக விமர்சித்து விளம்பரங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. இதனால உங்க வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இணையத்துல நிறைய போடுறவங்க பல விஷயங்கள்ல கூலிப்படை இருக்கிற மாதிரி இணையத்தில் போடுறதுக்கும் கூலிப்படைகள் உருவாயிடுச்சு. ஒரு பதிவு போட்டா 1 ரூபா 2 ரூபான்னு போடுறதுக்கு இருக்காங்க. உண்மையான மனநிலையில புரிந்து பதியக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு விஷயத்துல புரிஞ்சு பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. இப்ப அஸ்வின் என்ன பண்ணுவாரு, மாவட்டத்தில் 500 பேரை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த நீ திட்டி போடுனா எல்லாம் திட்டி போடுவாங்க. ஏன் திட்டுறது கூட அவங்களுக்கு தெரியாது. மக்கள்கிட்ட அதெல்லாம் போய் சேராது சார். ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தான் சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை முறையில, நம்ம குடும்பத்துல நம்ம நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க சார். நிச்சயமா இந்த வட்டம் திமுகவுக்கு வேட்டு வைப்பார்கள் சார். ஏன்னா எந்த டெவலப்மெண்ட் இங்க கிடையாது சார். இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கேன் சார்.